23 மணி நேரம். ஏஞ்சலிகா என்ற இளம் ஈக்வடார் பெண்ணுக்கு பரலோகம் மற்றும் நரகத்தின் ராஜ்யங்கள் மற்றும் கிறிஸ்துவின் மறுபிரவேசம் ஆகியவை காட்டப்பட்டன. என்றென்றும் இழந்த பல ஆத்துமாக்கள், அவரை நிராகரித்த உலகம், பெரும்பாலும் அவருக்கு தயாராக இல்லாத ஒரு தேவாலயம், தொலைந்து போனவர்களுக்கு சாட்சி கொடுப்பதை நிறுத்திய மக்கள், குழந்தைகளை சாத்தானுக்கு கவர்ந்தெழுக்கும் பொழுதுபோக்கு தொழில் ஆகியவற்றைக் கண்டு இயேசு அழுவதை அவள் கண்டாள். எங்கள் மதிப்பிற்குரிய பல கலாச்சார சின்னங்கள் குழியில் தவிப்பதை அவள் கண்டாள். பாடகர்கள், பொழுதுபோக்காளர்கள் மற்றும் ஒரு போக்கூட. ஏஞ்சலிகாவிற்கு பரலோக ராஜ்யம் எப்படி எல்லாம் அற்புதமாக தயாரிக்கப்பட்டு தயாராக உள்ளது. கற்பனை செய்ய முடியாத மகிமை வாய்ந்த இடம். எந்த தீமையும் இல்லை என்று காட்டப்பட்டது. இயேசு ஒரு பரிசுத்த மக்களுக்காக மட்டுமே திரும்பி வந்தாலும் பல தேவனுடைய பிள்ளைகள் அந்த நாளில் தயாராக இருக்க மாட்டார்கள். மேலும் கலை வீழ்ச்சியடையும் உலகில் பின்தங்கியிருப்பார்கள். மாக்சிமா அம்மா சோகஸ்மேலி வீடியோ நேர்காணலில் இருந்து முதலில் ஸ்பானிஷ் மொழியில் குறைந்தபட்சமாக சுருக்கப்பட்டது. இடம் எல் எம்பால்மே, ஈக்வடார். எனது பெயர் மாக்சிமா ஜாம்ப்ரானோ மோரா மற்றும் நாங்கள் எல் எம்பால்மில் உள்ள காசா டி ஒரேசியன் தேவாலயத்தில் கலந்து கொள்கிறோம். நாங்கள் 15 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தோம், கடவுளிடம் அழுதோம். என் மகள் ஏஞ்சலிகாவும் எங்களுடன் சேர்ந்தாள். அந்த 15 நாட்கள் உண்ணாவிரதத்தின் போது நான் இதுவரை செய்யாத இயற்கைக்கு அப்பால் பார்க்க முடிந்தது. பின்வாங்கும் போது நாங்கள் ஜெபித்து உபவாசம் இருந்தோம். மேலும் வீட்டில் ஜெபம் செய்து அழுதோம். தேவன் எங்களிடம் பேசுவார் என்று காத்திருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு அதிக ஊக்கம் கொடுத்தார். எங்கள் சோதனைகள் காரணமாக நாங்கள் அடிக்கடி கைவிட தயாராக இருந்தோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு உதவ இருந்தார். அவர் எரேமியா 33:3 கொடுத்தார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். நீங்கள் அறியாத பெரிய மற்றும் வலிமையான விஷயங்களை உங்களுக்கு காண்பிப்பேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியாது என்றாலும் என் மகள் தேவனிடம் அதை கேட்டுக் கொண்டிருந்தாள். என் பெயர் ஏஞ்சலிகா எலிசபெத் ஜாம்ப்ரானோ மோரா. எனக்கு 18 வயது. ஈக்வடாரின் எல் எம்பால்மே, எல் கேண்டனில் உள்ள கோலிஜியோ ஜோஸ் மரியா வெலாஸ்கோ இபாரா இல் படிக்கிறேன். நான் 12 வயதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் எனது நண்பர்கள் யாரும் சுவிசேஷகர்கள் இல்லை. அவர்களிடையே நான் விசித்திரமாக உணர்ந்தேன் என்று எனக்குள் சொல்லிக் கொண்டேன். அதனால் நான் தேவனை விட்டு விலகி மோசமான பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்தேன். ஆனால் தேவன் என்னை அங்கிருந்து வெளியேற்றினார். எனது 15வது பிறந்த நாளில் நான் தேவனுடன் சமரசம் செய்தேன். ஆனால் நான் இன்னும் இரட்டை எண்ணத்துடன் இருந்தேன். வேதம் சொல்கிறது, இரட்டை மனதுள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவன். யாக்கோபு 1:8. அந்த நபர்களில் நானும் ஒருவன். என் அப்பா சொல்வார், நீ அப்படி இருக்க வேண்டாம், அது பரிதாபமாக இருக்கிறது, இது தவறு. ஆனால் நான் பதிலளிப்பேன், நான் இப்படித்தான் இருக்கிறேன். நான் எப்படி இருக்க விரும்புகிறேன், எப்படி இருக்க வேண்டும் என்று யாரும் சொல்ல வேண்டியதில்லை. நான் இருக்க வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி உடை அணிய வேண்டும் அல்லது நடந்து கொள்ள வேண்டும். அவர் பதிலளிப்பார், தேவன் உங்களை சமாளிக்கப் போகிறார். அவர் உங்களை மாற்றப் போகிறார். எனது 17வது பிறந்த நாளின் போது நான் தேவனிடம் நெருங்கி வந்தேன். ஏப்ரல் 28 நான் அவரிடம் வந்து, ஆண்டவரே, நான் மிகவும் மோசமாக உணர்கிறேன். நான் ஒரு பாவி என்று எனக்கு தெரியும் என்று சொன்னேன். நான் எப்படி உணர்ந்தேன் என்று அவரிடம் சொன்னேன். ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள். நீங்கள் என் பெயரை வாழ்க்கை புத்தகத்தில் எழுதி என்னை உங்கள் பிள்ளையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் மனந்திரும்பி என் ஜீவனை தேவனிடம் ஒப்படைத்தேன். நான் சொன்னேன், ஆண்டவரே, நீங்கள் என்னை மாற்ற வேண்டும், என்னில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும், தேவனிடம் என்னை மாற்ற வேண்டும் என்று முழு மனதுடன் அழுதேன். ஆனால் நேரம் செல்ல செல்ல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. ஒரே வித்தியாசம் என்னவென்றால், நான் தேவாலயத்திற்கு செல்லவும் வேதத்தை படிக்கவும் ஜெபிக்கவும் ஆரம்பித்தேன். அதுதான் என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரே மாற்றம். பின்னர் ஆகஸ்ட் மாதம் 15 நாட்கள் உபவாசம் இருக்க எனக்கு அழைப்பு வந்தது.
நான் சேர முடிவு செய்தேன். ஆனால் உள்ளே நுழைவதற்கு முன், ஆண்டவரே, நீங்கள் இங்கே என்னுடன் பழக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். உண்ணாவிரதத்தின் போது தேவன் என்னை தவிர மற்ற அனைவரிடமும் பேசிக் கொண்டிருந்தார். ஆண்டவன் என்னை காணாதது போல் இருந்தது, வலித்தது. நான் ஜெபிப்பேன், ஆண்டவரே, நீங்கள் என்னுடன் சமாளிக்கப் போவதில்லையா? நான் தனியாக அழுது தொடர்வேன், ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறாயா? நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? நீ என்னுடன் இருக்கின்றாயா? நீங்கள் எல்லோரிடமும் பேசுவது போல் என்னிடம் ஏன் பேசக்கூடாது? நீங்கள் மற்றவர்களிடம் பல விஷயங்களை பேசுகிறீர்கள், தீர்க்கதரிசன வார்த்தைகள் கூட. ஆனால் என்னிடம் அல்ல. அவர் என்னுடன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளத்தை நான் கேட்டேன். கர்த்தர் எனக்கு எரேமியா 33:3 கொடுத்தார். என்னை அழைக்கவும், நான் உங்களுக்கு பதில் அளிப்பேன். நீங்கள் அறியாத பெரிய மற்றும் ஆராய முடியாத விஷயங்களை உங்களுக்கு சொல்வேன். நான், ஆண்டவரே, நீங்கள் என்னுடன் பேசினீர்களா என்றேன். ஏனென்றால் நான் அவருடைய கேட்கக்கூடிய குரலை கேட்டேன் மற்றும் எரேமியா 33:3 எழுதப்பட்ட வார்த்தைகளின் தரிசனத்தை பெற்றேன். நான், ஆண்டவரே, அது எனக்கானதா என்றேன். கர்த்தர் தங்களுக்கு கொடுத்ததையும் அவர்கள் பார்த்ததையும் எல்லாரும் சாட்சியமளித்துக் கொண்டிருந்த போது நான் அதை எனக்குள் வைத்திருந்தேன். ஆனால் நான் அதை இரகசியமாக வைத்திருந்தேன் மற்றும் வார்த்தைகளை மட்டுமே தியானிப்பேன். என்னை அழைக்கவும் என்பது ஜெபிப்பதை குறிக்கிறது. ஆனால் பெரிய மற்றும் வலிமையான விஷயங்கள் என்றால் என்ன? இது பரலோகம் மற்றும் நரகத்தை மட்டுமே குறிக்கும் என்று நான் நினைத்தேன். அதனால் நான் சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு பரலோகத்தை மட்டுமே காட்ட வேண்டும், ஆனால் நரகத்தை அல்ல. ஏனென்றால் அது ஒரு பயங்கரமான இடம் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நான் முழு மனதுடன் ஜெபித்தேன், ஆண்டவரே, நீங்கள் செய்ய வேண்டியதை எனக்கு காட்டுவது உம் விருப்பமாக இருந்தால் அதை செய்யுங்கள். ஆனால் முதலில் என்னை மாற்றுங்கள். நீங்கள் என்னில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வித்தியாசமாக இருக்க விரும்புகிறேன். நாங்கள் உபவாசத்தை முடித்தபோது சோதனைகள் மற்றும் சிரமங்கள் இருந்தன. சில சமயங்களில் நான் தேவனுடன் தொடர்ந்து நடக்க முடியாமல் மயக்கமடைந்தேன். ஆனால் அவர் எனக்கு பலம் கொடுத்தார். நான் அவருடைய குரலை கேட்க ஆரம்பித்தேன். அவரை நன்றாக தெரிந்து கொண்டேன். நல்ல நண்பர்களானோம். கர்த்தர் நம்முடைய சிறந்த நண்பர், பரிசுத்த ஆவியானவர். நான் அவரிடம், ஆண்டவரே, நீங்கள் என் சிறந்த நண்பர், நான் உன்னை நன்றாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று என் எண்ணங்கள் அனைத்தையும் அவருடன் பகிர்ந்து கொண்டேன். ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நான் ஜெபித்தேன். பின்னர் நவம்பர் மாதத்தில் கர்த்தருடைய ஊழியர் ஒருவர் எங்கள் வீட்டுக்கு வந்து, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் என்று கூறினார். நான் ஆமென் என்று பதிலளித்தேன். அப்போது அவர், தேவனிடமிருந்து ஒரு செய்தியை உங்களுக்கு கொண்டு வர நான் இங்கு வந்துள்ளேன். நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் நீங்கள் அறியாத பெரிய மற்றும் வலிமையான விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். எரேமியா 33:3 இருந்து நீங்கள் கேட்டதால் அவர் உங்களுக்கு பரலோகத்தையும் நரகத்தையும் காட்டப் போகிறார். நான் கேட்டேன், ஆம், உங்களுக்கு எப்படி தெரியும்? அதை நான் யாரிடமும் சொல்லவில்லை. அவர் பதிலளித்தார், நீங்கள் சேவித்து துதிக்கும் அதே தேவனே, நான் துதிக்கும் தேவனே எனக்கு எல்லாவற்றையும் கூறினார். விரைவில் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் தேவாலயத்தைச் சேர்ந்த சில சகோதரிகளும் என் குடும்பத்தைச் சேர்ந்த சிலரும் எங்களுடன் ஜெபித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தவுடன் சொர்க்கம் திறக்கப்படுவதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனவே நான் சொன்னேன், பரலோகம் திறக்கப்படுவதை நான் காண்கிறேன். மேலும் 2 தேவதூதர்கள் இறங்கி வருகிறார்கள். அந்த மனிதர், அவர்கள் ஏன் இங்கே இருக்கிறார்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள் என்றார். அவர்கள் உயரமாகவும் அழகாகவும் இருந்தார்கள், அழகான இறக்கைகளுடன். அவை பெரியதாகவும் பளபளப்பாகவும் வெளிப்படையானதாகவும் தங்கத்தைப் போல புத்திசாலித்தனமாகவும் இருந்தன. அவர்கள் படிக செருப்புகளை அணிந்து பரிசுத்த ஆடைகளை அணிந்திருந்தார்கள்.
நீங்கள் ஏன் இங்கு இருக்கிறீர்கள்? அவர்கள் புன்னகைத்து, ஏனென்றால் நீங்கள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்க வேண்டும். இவை அனைத்தும் நிறைவேறும் வரை நாங்கள் வெளியேற மாட்டோம். ரூத், நான் பதிலளித்தேன், மிகவும் நல்லது, ஆனால் நான் பரலோகத்தை மட்டுமே பார்க்க விரும்புகிறேன், நரகத்தை அல்ல. ரூத் அவர்கள் சிரித்துக்கொண்டே அங்கேயே இருந்தார்கள், ஆனால் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. நாங்கள் ஜெபம் முடித்த பிறகும் அவர்களை அங்கேயே பார்க்க முடிந்தது. ரூத், நானும் பரிசுத்த ஆவியை காண ஆரம்பித்தேன். அவர் என் சிறந்த நண்பர், அவர் பரிசுத்தர், அவர் எல்லாம் அறிந்தவர், அவர் எங்கும் நிறைந்தவர். நான் அவரை ஒரே நேரத்தில் வெளிப்படையான மற்றும் புத்திசாலித்தனமாக பார்க்க முடிந்தது. புத்திசாலித்தனமான முகத்துடன் அவரது புன்னகையையும் அவரது அன்பான பார்வையையும் என்னால் பார்க்க முடிந்தது. நான் அவரை விவரிக்க முடியாது, ஏனென்றால் அவர் தேவதூதர்களை விட அழகானவர். தேவதூதர்களுக்கு அவர்களின் சொந்த அழகு இருக்கிறது, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை விட மிகவும் அழகாக இருக்கிறார். அவரது கேட்கக்கூடிய குரல், அன்பு நிறைந்த குரல், உணர்ச்சிவசப்பட்ட குரல் ஆகியவற்றை என்னால் கேட்க முடிந்தது. அவருடைய குரலை என்னால் விளக்க முடியாது, மின்னல் போன்ற ஒரு குரல். ஆனால் அதே நேரத்தில் அவர், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று கூறுவார். அதனால் சோதனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கடவுளோடு தொடர்ந்து நடக்க முயற்சிப்பேன். நாங்கள் மிகவும் கடினமான தருணங்களை கடந்து கொண்டிருந்தோம், ஆனால் அதே நேரத்தில் வெற்றிகரமான தருணங்களை நாங்கள் கடந்து கொண்டிருந்தோம். நான், ஆண்டவரே, உமது சித்தம் நிறைவேறட்டும் என்றேன். பள்ளியிலும் என் வகுப்புகளிலும் தேவதூதர்களை நான் தொடர்ந்து கவனித்தேன். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன், ஏனென்றால் நான் அவர்களை உண்மையில் பார்க்க முடிந்தது. நான் பரலோகத்தையும் நரகத்தையும் பார்க்க போகிறேன் என்பதால் என் வீட்டிற்கு சென்ற கர்த்தருடைய வேலைக்காரன் என்னை தயார்படுத்தச் சொன்னான். ஆனால் அவரும் என்னிடம் கடினமான ஒன்றை சொன்னார். அவர், நீ சாகப் போகிறாய் என்றார். நான் இதை கேட்டபோது அது எளிதாக இருக்கவில்லை. நான் எப்படி இறப்பேன்? நான் மிகவும் இளமையாக இருக்கிறேன், நான் கேட்டேன். அவர் பதிலளித்தார், எதையும் பற்றி கவலைப்பட வேண்டாம், தேவன் செய்யும் அனைத்தும் சரியானது, அவர் உங்களை மீண்டும் உயிர்ப்பிப்பார். எனவே நீங்கள் பரலோகம் மற்றும் நரகத்தை பற்றி சாட்சியம் அளிக்கலாம். இதை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஷூட், நான் சொன்னேன், ஆமென், ஆனால் நான் ஒரு கார் மூலம் ஓடுவேன், நான் எப்படி இறப்பேன்? யோசனைகள் என் மனதில் விரைந்தன. ஆனால் தேவன் என்னிடம் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்தது. நான், நன்றி ஆண்டவரே என்றேன். ரூத், நவம்பர் 6 நான் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய பிறகு கர்த்தரை துதிக்கும் போது கூட தேவதூதர்கள் என்னுடன் இருந்தார்கள். என்னிடம் பேச மாட்டார்கள், அவர்கள் சொல்வதெல்லாம் பரிசுத்தர், 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 அல்லேலூயா என்று நமது பரலோக தகப்பனுக்கு மகிமையையும் கனத்தையும் புகழையும் கொடுப்பதாகும். பரிசுத்த ஆவியானவர் தேவதூதர்களுடன் இருந்தார், நான் மகிழ்ச்சியடைவேன். சுவிசேஷம் சலிப்பை ஏற்படுத்துகிறது என்று பலர் கூறுகிறார்கள், ஆனால் அது தேவரின் பிரசன்னத்தை தேடுவதை தடுக்க பிசாசு சொன்ன ஒரு பெரிய பொய். நானும் இதை நம்பினேன், ஆனால் நான் கர்த்தரையும் பரிசுத்த ஆவியையும் சந்தித்த பிறகு நற்செய்தி சலிப்படையவில்லை என்பதை நான் அறிவேன். இது பூமியில் நீங்கள் பெறக்கூடிய மிக அழகான அனுபவம். என்னால் பார்க்க முடிந்தது, பரிசுத்த ஆவியுடன் விளையாடுங்கள் மற்றும் பேசுங்கள். ஆனால் தேவதூதர்கள் என்னுடன் பேச மாட்டார்கள், ஆனால் அவர்கள் கர்த்தரை துதிப்பார்கள். நான் சொல்வேன், இதை அல்லது அதை செய்ய பரிசுத்த ஆவி என்னுடன் வருவார் மற்றும் அவர் அங்கே இருப்பார். என்னால் அவரை உணரவும் பார்க்கவும் முடிந்தது. யூத், அவர் காலடியில் எழுந்தருளும் போது நான் அவரை பார்த்தேன், மேலும் அவருக்கு இருக்கையை கூட தயார் செய்வார். பலர் அவரை பார்க்க முடியாவிட்டாலும் அவர் இங்கே இருக்கிறார். அந்த உறவு தொடர்ந்தது, அதை நிறுத்த எந்த காரணமும் இல்லை. நீங்கள் அதை அனுபவித்தவுடன் நான் விலகுவதற்கு எந்த வழியும் இல்லை. அவர் என்னை எங்கிருந்து வெளியே இழுத்தார். முன்பு நான் என்னவாக இருந்தேன் என்பதை நான் சிந்திக்கும் போது அவருடைய கருணைக்காக, மனித குலத்தின் மீதும் என் மீதும் அவர் கொண்டிருந்த அன்புக்காக நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். நவம்பர் 7
நான் வீட்டிற்கு திரும்பும்போது தயாராயிருங்கள், ஏனென்றால் நீங்கள் இன்று இறந்து விடுவீர்கள் என்று ஒரு குரல் கேட்டது. ஏனென்றால் நான் அவரை பார்க்க முடியும் என்பதால் அது பரிசுத்த ஆவி என்று எனக்கு தெரியும். நான் அவருடைய குரலை புறக்கணித்துவிட்டு, ஆண்டவரே, நான் இன்று சாக விரும்பவில்லை என்றேன். ஆனால் அவர் மீண்டும் கூறினார், தயாராயிருங்கள், ஏனென்றால் நீங்கள் இன்று இறந்து விடுவீர்கள். இந்த முறை அவர் அதை சத்தமாகவும் அதிக சக்தியுடனும் கூறினார். நான், ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுகிறீர் என்பது எனக்கு தெரியும். நான் ஒரு உறுதிப்படுத்தலை மட்டுமே கேட்கிறேன். அதன் பிறகு நீங்கள் விரும்பியபடி என்னுடன் செய்யுங்கள். நீ என்ன கேட்டாலும் செய்வேன், பயந்தாலும் சரணடைவேன். ஏனென்றால் நீ என்னுடன் இருக்கிறாய், நீ உண்மையானவர் என்று எனக்கு தெரியும். நான் ஜெபித்தேன், நீங்கள் முன்பு பயன்படுத்திய நபர் எனக்கு செய்தியை கொண்டு வரட்டும். நான் வருவதற்கு முன்பு அவர் இந்த நொடியில் என் வீட்டில் இருக்கட்டும், என்று நான் இறந்து விடுவேன் என்று அவர் என்னிடம் சொல்லட்டும். இப்போது எப்படியோ தேவன் நமது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை அறிவார். நான் அவரிடம் என்ன கேட்பேன் என்று அவருக்கு தெரியும். நான் வீட்டுக்கு வந்தபோது கர்த்தருடைய வேலைக்காரர் அங்கே இருந்தார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. If you like this video, then like, subscribe and share. Thank you.